إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த மக்ரிப் தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடி அமர்ந்து அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் மிக மிக சிறப்பித்து சிலாகித்து கண்ணியப்படுத்திய ஒரு மாதத்தை இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம். அது என்ன மாதம் என்றால் ரமலானுடைய மாதம். ரமலான் மாதம் என்பது அல்லாஹ் தனது திருமறையில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளில் இந்த ரமலான் மாதத்தை பற்றி எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள் என்றால், இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹுடைய அருளை அளவில்லாமல், எப்பொழுதுமே அல்லாஹுடைய அருள் என்பது அளவிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டானது கிடையாது. அல்லாஹுடைய அருள் எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப விசாலமானது. இந்த ரமலானுடைய காலம் வந்துவிட்டதென்றால் எண்ணிலடங்காத நன்மைகளை அல்லாஹ் தன் புறத்திலிருந்த அருளை, மன்னிப்பை, மகஃபிரத்தை தன்னுடைய அடியார்களுக்கு ரொம்ப ரொம்ப விசாலப்படுத்துகிறார். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த மாதம் என்பது மகஃபிரத்துடைய ஒரு மாதம். யாரேனும் ஒருவர் தொடர் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார், அவர் திருந்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்க. மற்ற மாதங்கள்ல திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனா இந்த ரமலானுடைய மாதத்துல திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தரான். அதற்குண்டான சக்திகளை, அதற்குண்டான ஆற்றலை நமக்கு தரான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்து விட்டால் திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருமணம் பண்றதுக்குள்ளான வசதி இல்லைன்னா நோன்பு வையுங்க அப்படின்வாங்க. எதுக்காக வேண்டி? அந்த நோன்பு தீய பார்வை, தீய எண்ணங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். நோன்பு பலவிதமான பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இத மற்றவங்க சொல்லிதான் நமக்கு தெரியணும் அப்படின்னு இல்லை. நமது வாழ்க்கையிலேயே இந்த நோன்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்கு தருகிறது என்பதனை நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்மளாலேயே உணர முடியுது. நோன்பு வச்சுட்டு பெரும்பாலும் பெரும் பாவங்கள்ல யாரும் ஈடுபடுறது இல்லை. மற்ற காலகட்டங்கள்ல சர்வசாதாரணமாக செய்யப்படக்கூடிய அந்த பாவத்தை நோன்பு வச்சுக்கிட்டு சிந்திக்கிறார். நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், அந்த பாவத்தை செய்யலாமா, செய்யக்கூடாது தானே, அப்ப அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகிக்கிடுவோம். நோன்பு அல்லாத காலங்கள்ல நம்ம செய்யாத நிறைய நல்ல விஷயங்களை நோன்பு காலங்கள்ல நம்ம செய்வோம். உதாரணமா பாத்தீங்கன்னா, நோன்பு அல்லாத காலகட்டங்கள்ல தான தர்மம் செய்யணும் அப்படின்னு நமக்கு பெரும்பாலும் எண்ணங்கள் வருவது ரொம்ப குறைவு. ஆனா ரமலானுடைய காலகட்டத்துல நமது வீட்டுக்கு பக்கத்திலேயோ எடுத்து அப்படியே நம்ம மஹல்லால யாராவது ரொம்ப சிரமப்படுறாங்க, இஃப்தாருக்கோ சஹருக்கோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்முடைய சிந்தனைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? பெரிய அளவுல உதவி செய்ய முடியாட்டாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உண்டான உதவிகள் நம்ம செய்யறோமா இல்லையா?
மற்ற நேரங்கள்ல கஞ்சனாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் ரமலானுடைய காலகட்டங்கள்ல தன்னுடைய கையை விசாலப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அந்த ரமலான், அந்த நோன்பு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தருது. அப்போ அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப உண்மையானது. ரமலான் மாதம் என்பது வசந்தத்தை தரக்கூடிய ஒரு மாதம். யாரேனும் தான் செய்யக்கூடிய தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தை சரியான ஒரு முறையில் நம்ம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கங்க அப்படின்னு குர்ஆன் சொன்னா நமக்கு சொல்லித்தருது. நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த கால நேரங்கள்ல தொடராக செய்யக்கூடிய பெரும் பாவங்களை நம்ம விட்டொழிக்கிறோமா இல்லையா? சில பேர் சினிமா பார்ப்பாங்க. சினிமா பார்க்கறது நோன்பு வச்சுட்டே வந்து என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. நோன்பு அல்லாத காலகட்டங்கள்ல தவறான வார்த்தைகளை பேசுறாங்க, சண்டை சச்சரவு செய்யறாங்க. ஆனா நோன்பு வச்சுக்கிட்டு அதை சிந்திச்சு பாக்குறாங்க. நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல யாரேனும் உங்களோடு சண்டைக்கு வந்தா நம்ம என்ன செய்யணும்? அவங்களோட நம்ம எதிர்த்து சண்டை போடுறது ஒரு முஸ்லீமுடைய அழகல்ல. நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம மேல தப்பே இல்லை, வம்புக்கு தான் ஒருத்தர் சண்டைக்கு வராரு. அப்போ அவர்கிட்ட நம்ம மேல தப்பே இல்லை, வம்புக்கு சண்டைக்கு வராரு, நம்ம சண்டைக்கு போலையே, ஆனா வந்த சண்டையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோன்பாளி வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போட வேண்டாம். உங்க மேல தப்பே இல்லாட்டாலும் ஒருத்தர் உங்க கூட சண்டைக்கு வராரு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, ஆனா சாயுமுன், நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்ல சொன்னாங்க? நோன்பாளி என்பவர் தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, அடுத்தவர்களுடைய கண்ணியத்தோடு விளையாடக்கூடாது, பாவங்களை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, ருப்ப சாயிமுன் லைசலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ வ ருப்ப காயிமுன் லைசலஹு மின் கியாமிஹி இல்ல சஹர். எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் அவர்கள் பசித்திருந்ததை தவிர அவர்களுக்கு வேற எந்த ஒரு கூலியும் கிடையாது. வ ருப்ப காயிமுன் லைசலஹு மின் கியாமிஹி இல்ல சஹர். எத்தனையோ தொழுகையாளிகள் இரவு நேரங்கள்ல நின்று தொழுகிறாங்க, ஆனால் அவர்களுக்கு தொழுகையினுடைய கூலி இருக்குதான்னா இல்லை, நின்னாங்க அவ்வளவுதான். இதை யாரை குறித்து சொல்றாங்கன்னு தெரியுதுங்களா? நோன்பு வச்சுக்கிட்டு யார் அந்த நோன்பினுடைய கண்ணியத்தை சரியாக பேணவில்லையோ, நோன்பு வச்சுக்கிட்டா மற்ற நேரங்களில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. நிறைய மக்கள் என்ன நினைச்சு வச்சுட்டாங்கன்னா, நோன்பு வச்சுட்டா தண்ணீர் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இது மட்டும்தான் நோன்பினுடைய ஒரு அளவுகோல் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க. நோன்பினுடைய அளவுகோல் சாப்பிடாம இருப்பதும் தண்ணி குடிக்காம இருப்பது மட்டும் தானே? அது கிடையாது. இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருது, ருப்ப சாயிமுன் லைசலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. நோன்பாளிகள் நோன்பு இருப்பாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பானா இல்லல் ஜூ, நீ பசிச்சிருந்த அவ்வளவுதான்பா, மற்றபடி நோன்பாளிகளுக்கு உண்டான கூலி உனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுவானா. அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சில நோன்பாளிகள் நோன்பு இருப்பாங்க, அந்த நோன்பு வச்சுக்கிட்டு மல்லம் யதா கவுல ஜூர் வல அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன். கெட்ட வார்த்தைகளை அவர் பேசுறாரு, கெட்ட எண்ணங்களோடயே இருக்கிறார். நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுறாரு, பொய்யான பேச்சுக்களை பேசுறாரு, பொய்யான வாழ்க்கையை வாழ்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன். அவர் நோன்பு இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்போ நோன்பு என்பது பசித்திருப்பது, தாகித்திருப்பது மட்டுமல்ல, இந்த நாவை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த செவிபுலனை பாதுகாக்க வேண்டும், இந்த பார்வையை பாதுகாக்க வேண்டும். நோன்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு பாட்டு கேட்கிறாரு, அப்போ நோன்பினுடைய முழு கூலி கிடைக்குமா? இசை என்பது முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு ஹராம், முற்றிலும் ஷைத்தானுடைய கருவி என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. போதை பொருளை விட மிக கொடூரமாக ஒரு மனிதனுடைய உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கக்கூடியது எது? இந்த மியூசிக். இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய இந்த மியூசிக். ஆனா ரமலானுடைய காலகட்டத்திலும் கூட இந்த மியூசிக்கை, பாடல்களை கேட்கக்கூடிய சில மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவர்களுடைய கவனத்திற்கு நோன்பு வச்சுக்கிட்டு பாடல்கள் கேட்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிக் பாடல் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இஸ்லாமிக் பாடல்லையும் எது இருக்கும்? இசை இருக்கத்தான் செய்யும். இசை இல்லாத சில நல்ல வரிகள் கொண்ட பாடல்களை கேட்கறது தவறு கிடையாது, அது எப்பொழுதுமே சாதாரண எல்லா நேரத்திலையும். ஆனா எப்படிப்பட்ட கருத்துகள் இருந்தாலும், நல்ல கருத்துக்களே இருந்தாலும் அதோட இசை சேர்ந்து வருது அப்படின்னா
அந்த பாடல் எவ்வளவு பெரிய கருத்துக்களை தந்தாலும் அது தவறுதான். இசை இல்லாமல் இருக்கும் பாடல்கள். ஓகே, அப்போ நோன்பு வச்சுக்கிட்டு பாட்டு கேட்பது, சினிமா பார்ப்பது, படங்கள் பார்ப்பது, நாடகங்கள் பார்ப்பது, இதெல்லாம் நோன்பினுடைய கூலியை, நோன்பினுடைய நன்மைகளை அழித்துவிடும். அப்ப நோன்பு வச்சுட்டு நம்ம அதிகமா என்ன செய்யணும்? நோன்பு வச்சுட்டு ஒரு நோன்பாளி செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஅல்லக்கும் தத்தகுன், நீங்க வைக்கக்கூடிய நோன்பு உங்களை தக்வா உடையவர்களாக மாற்றும். அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? நம்ம உள்ளத்துல தக்வா வரணும்னு அப்படின்னு எதிர்பார்க்கிறான். அப்ப ஒவ்வொரு நாள் நோன்புக்கு பிறகும், இவன் காலைல சஹர் வைக்கிறோமா, இஃப்தார் திறந்துருவோம். இஃப்தார் திறந்ததுக்கு நமக்கு நாமே பரிசோதனை பண்ணணும். இன்னைக்கு இந்த நோன்பு வச்சதுனால நம்முடைய உள்ளத்துல என்ன இறையச்சம் வந்திருக்குது, என்ன தக்வா வந்திருக்குது, என்ன மாற்றம் வந்திருக்குது, நன்மைகள்ல ஆர்வம் வந்திருக்குதா வரலையா, தீமையை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குதா வரலையா, இப்படின்ற ஒரு தக்வாவினுடைய அடையாளமே இதுதான். இறையச்சத்தினுடைய அடையாளமே என்ன அப்படின்னா, நன்மைகளை ஆர்வத்தோடு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். தீமைகளை நம்மளை நெருப்புல தூக்கி போட்டா நம்ம விருப்பமா இருக்க மாட்டோம். நம்மளைய நெருப்புல தூக்கி போடுறத நம்ம எப்படி வெறுப்போமோ அதே போல பாவத்தை செய்வதை வெறுப்போம். இது எதுடைய அடையாளம்? தக்வாவினுடைய அடையாளம். ஆமா. அப்போ ஒவ்வொரு நாள் நோன்புக்கு பிறகும் நம்மளை நாமளே பரிசோதனை பண்ணணும். இன்னைக்கு ஒரு நோன்பு முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதை போல இறையச்சம் நமக்கு வந்திருக்குதா? இறையச்சம்னா என்ன? நன்மைகளை செய்வதில் ஆர்வம் வர வேண்டும், தீமைகளை நம்மை நெருப்பில் போடுவதை போல நம்ம எப்படி வெறுப்போமோ அதே போல பாவங்களை நாம் வெறுக்க வேண்டும். இந்த உணர்வு வந்திருக்குதா வரலையா? ஓ வரலையா, அப்ப இன்னும் நம்ம சரியான முறையில் அந்த நோன்பினுடைய கடமைகளை நிறைவேற்றாம இருக்கிறோம். நாளைக்கு அதையெல்லாம் நம்ம சரி செய்யணும். இன்னைக்கு நன்மை செய்வதை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நம்ம வச்சிருக்கிறோம். தொழுகிறது இது மட்டும்தான் நன்மை, நோன்பு வச்சுட்டு தொழுதா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நன்மை என்பது ரொம்ப ரொம்ப பெரிய வட்டம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லாமே எல்லா நன்மையான காரியங்களும் சதக்கான்னு சொல்லுவாங்க. எது உட்பட? உன்னுடைய சகோதரர் ஒருத்தவர் வராரு, அவரை பார்த்து உள்ளத்துல வஞ்சகம் இல்லாம ஒரு பொன் முறுவலோடு நம்ம சிரிக்கிறோம் பாருங்க, இது கூட நன்மை, இது கூட தான தர்மம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சந்தோஷமான சிரிப்பு இல்லை. மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேண்டாத வெறுப்பு, சஞ்சலம், ஒரு அழுக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு சில பேர் பாத்தீங்கன்னா சொந்தக்காரவங்க அப்படி வந்தாவே இந்த வழியா போயிடுறாங்க. பார்த்தா சலாம் சொல்லணும், பேசணும், எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சில பேர் உள்ளத்துல ஏதோ ஒரு கருவறை, ஒரு இதை வச்சுக்கிட்டு வெளிப்படையா ஏதோ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனை பார்த்து முகம் மலர்ந்த நிலையில் சிரிப்பது கூட தர்மம், அதுவும் நன்மை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நிறைய நன்மைகள் இருக்குது. குறிப்பா நோன்பு வச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, தொழுகையை விட்டுறக்கூடாது. தொழுகையை எப்பவுமே விடக்கூடாது. ரமலானுடைய காலகட்டத்துல சுன்னத்தான தொழுகைகளுக்கு அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்லான தொழுகையை விற்றவே கூடாது. குறிப்பாக இரவு தொழுகை, இரவு தொழுகையில நம்ம கவனம் செலுத்தணும். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் கூட இருக்குது. ரமலானுடைய காலகட்டத்துல எல்லா பள்ளிவாசலையும் பயான்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. பயானுக்கு கரெக்டா வந்துடுறாங்க, எதுக்கு வரதில்ல? சரி, நம்ம பள்ளிவாசல வந்துதான் அந்த சுன்னத்தான தொழுகையை தொழுகணும்னு சொல்லிட்டு இல்லை, வீட்டுல கூட நம்ம தொழுதுக்கலாம். ஆனா வீட்லயும் தொழுகிறது இல்லை, பள்ளியிலையும் தொழுகிறது இல்லை. ஆனா பயானுக்கு மட்டும் வந்து என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அது தவறு. அது முக்கியமா இபாதத்துகளுக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். ரமலான்ல ரொம்ப ஸ்பெஷலே என்ன? நோன்பு வைப்பது, இரவு நேரங்கள்ல நின்று வணங்குவது, இதுதான் ரமலானுடைய ரொம்ப பெரிய சிறப்பு. ஆனா நோன்பு வைக்கிறாங்க, தொழுகையில பெரிய அளவுல உண்டான கவனங்கள் செலுத்துறது இல்லை. அப்ப தொழுகையில அதிகமா கவனம் செலுத்தும். தொழுகையில அது சுன்னத்தான தொழுகையில, இரவு தொழுகையில, தஹஜ்ஜத் தொழுகையில ரமலானுடைய காலகட்டங்கள்ல அதிகமா கவனம் செலுத்தும். ஒரு மனிதர் ரமலானுடைய காலகட்டத்துல தொழுகையில கவனம் செலுத்தல, இரவு தொழுகையில கவனம் செலுத்தல அப்படின்னா அவர் மற்ற காலங்கள்ல இந்த தொழுகையில அதிகம் ஈடுபடுவது மிக மிக சிரமம். புரிஞ்சுதுங்களா? ரமலானுடைய காலகட்டத்துல ஒரு மனிதர் நன்மையை அதிகமா செய்யறதுக்கு ஆர்வப்படலை அப்படின்னா மற்ற காலங்கள்ல நன்மைகளை ஆர்வத்தோடு செய்வதற்குண்டான சூழல் மிக மிக குறைவாயும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கான அவ்வளவு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான்,
ரமலான் மாதத்தினுடைய முதல் இரவு வந்து விட்டால் அப்படின்னா என்ன? நாளைக்கு ரமலான் நோன்பு ஆரம்பிக்குது அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ரசூல்லா சொல்றாங்க, சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். ஓ மரதத்துல் ஜின், சேட்டை பண்ணக்கூடிய அட்டுழியம் செய்யக்கூடிய ஜின்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். ஓ உல்லகத் அப்வாபுன்னார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. ஃபலம் இஃப்தஹ்மின்ஹா பாபுன், அதிலிருந்து அந்த நரகத்தினுடைய வாசலில் இருந்து எதுவும் திறக்கப்படாது. ஓ ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஃபலம் யுகலக் மின்ஹா பாபுன், அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல இருந்து எந்த ஒரு வாசலும் மூடப்படவே செய்யாது, திறந்தே வச்சிருக்கு. அப்படின்னா என்னங்க ஹதீஸுடைய பொருள் என்ன? அப்போ ரமலானுடைய காலகட்டத்துல நரகத்தினுடைய வாசல் எல்லாம் மூடப்பட்டுரும், யார் இறந்து போனாலும் நரகத்துக்கு போக மாட்டாங்க, இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த ஹதீஸை எப்படி வழங்கிக்கிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலானுடைய காலகட்டத்துல நரகத்தினுடைய வாசல் எல்லாம் மூடப்பட்டிருக்குது, சொர்க்கத்தினுடைய வாசல் எல்லாம் திறக்கப்பட்டிருக்குது. அவர் ரமலானுடைய மாதத்துல யாராச்சும் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவர் நரகத்துக்கு போக மாட்டாரு, சொர்க்கத்துக்கு தான் போகுவாரு அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த ஹதீஸ் இப்ப புரிஞ்சுக்க கூடாது. நபித்தோழர்களும் மார்க்கத்துடைய அறிஞர்கள் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு விளக்கத்தை தராங்கன்னா, நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்குது அப்படின்னா நரகத்திற்கு செல்வதற்குண்டான அமல்கள் செய்வதனுடைய பாதைகள் அடைக்கப்படும். மற்ற காலகட்டங்கள்ல பாவங்களை துணிச்சலோடு செய்வோம், அந்த பாவத்தை செஞ்சா எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். ஆனா ரமலானுடைய காலகட்டங்கள்ல அந்த பாவத்தை செய்யாத அளவிற்கு உண்டான ஒரு சூழலையும் மன வலிமையையும் அல்லாஹ் நமக்கு தரான். அப்ப அந்த பாவத்தை செய்யாட்டா எங்க போக மாட்டோம்? நரகத்துக்கு போக மாட்டோம். நரகத்துக்கு போகட்டா எங்க தான் போவோம்? சொர்க்கத்துக்கு தான் போவோம். இப்படிதான் இதை நம்ம விளங்கிக்கணும். அதனால ரமலான் மாசத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவர் நரகத்துக்கு போக மாட்டாரு, சொர்க்கத்துக்கு தான் போவாரு. அதனால நம்ம ரமலான் மாசத்துலயே நம்ம இறந்து போகலாம் அப்படின்னு சில பேர் நியத்து வைப்பாங்க. அதெல்லாம் தவறானது. ரமலானுடைய காலகட்டத்துல பாவத்தை செய்யாமல் இருப்பதற்குண்டான ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தருகிறான். நன்மைகளை ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். இதை நம்ம ஒவ்வொரு ரமலானிலும் நம்ம உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். தொடர்ச்சியா செய்யக்கூடிய பாவங்களை கூட ரமலானுடைய காலகட்டத்துல பெரும் பாவத்தை தொடர்ச்சியா செய்யக்கூடியவங்க கூட செய்யாமல் இருப்பாங்க. இதுதான் அந்த ஹதீஸினுடைய விளக்கம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்றாங்க, வ யுனாதி முனாதி யா பாகியல் கைர் அக்பில் வயா பாகிய ஷர் அக்சிர். ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் வானத்திலிருந்து ஒரு வானவர் வருகிறாராம். அவர் உலக மக்களை, முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறாராம், நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களே அதிகம் அதிகம் நன்மையின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். தீமையை செய்யக்கூடியவர்களே உங்களுடைய தீமையை குறைத்துக் கொள்ளுங்கள், நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஹாதஷா, இந்த மாதம் என்பது முபாரக்குன், பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துல அதிகமா நன்மையை செய்யுங்க, தீமையை குறைச்சிக்கங்க, தீமையை நிறுத்திக்கங்க அப்படின்னு ஒரு வானவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப இந்த ரமலானுடைய காலகட்டம் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமலானுடைய காலகட்டத்துல நம்ம பாவ மன்னிப்பை பெறலன்னு வைங்களேன், நம்மளை விட ஒரு துர்பாக்கியசாலி வேற யாருமே கிடையாது. நம்ம எல்லாம் அடிக்கடி கேட்ட ஒரு நபிமொழி, நிறைய கேட்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை மெம்பர்ல ஏறும்போது 3 தடவைகள் ஆமீன் ஆமீன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபிமொழி நம்ம கேட்டிருக்கோம்ல. அதுல ஒரு சந்தர்ப்பம் எது அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தை தன்னுடைய மகஃபிரத்திற்குண்டான ஒரு மாதமாக ஆக்கி கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களாம். ரமலான் அதிகம் பாவம் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப மற்ற காலங்கள் அல்லாஹ்வுடைய மகஃபிரத் மனிதர்கள் இறங்குவதை விட மற்ற காலங்கள்ல இந்த ரமலானுடைய காலகட்டங்கள்ல அல்லாஹ் தன்னுடைய மகஃபிரத்தை மழை போல இந்த மக்களுக்கு, மனிதர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தை தன்னுடைய மகஃபிரத்திற்குண்டான மாதமாக, அப்ப நன்மைகளை அதிகமா செஞ்சு பாவத்தை விட்டு யார் விலகவில்லையோ அவர் நாசமாகட்டும் சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ மற்ற மாதங்களை போல இந்த ரமலான் மாதத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. மற்ற மாதங்கள்ல காலையில சாப்பிடுவோம், உழைக்குவோம், போவோம், வருவோம், சும்மா சர்வ சாதாரணமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரமலான் மாதம் என்பது நமது உள்ளத்திலையும் இல்லத்திலையும் சந்தோஷத்தை பொங்க வைக்கணும். ரமலான் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை பாருங்க.
ரமலான் மாதம் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். எதுக்கு? ரமலான் மாசம் வரப்போகுது, ரமலான் மாசம் வரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்? அந்த மாதத்தினுடைய சிறப்பு. அந்த மாசத்துலதான் அல்லாஹ் மன்னிப்ப வாரி வாரி வழங்குறானே, நன்மையை வாரி வாரி வழங்குறானே. உம்ரா செஞ்சாவே ஹஜ்ஜி செய்ததனுடைய நன்மையை கொடுக்குறேன்னு சொல்றானே. நீ ஒரே ஒரு மடங்கு நன்மையை செஞ்சா 10, 70, 700 இன்னும் கணக்கில்லாத கூலிகளை தரேன்னு சொல்லிட்டு இந்த ரமலானுக்கு சொல்லும். நோன்பு வைக்கிறமே, இந்த நோன்பினுடைய கூலியை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகைக்கு இந்த நன்மைகள் இருக்குது, ஜக்காத்துக்கு இந்த நன்மைகள் இருக்குது. நோன்புக்கு சொல்லும் பொழுது நானே கூலி அப்படின்றான். நோன்புக்கு நானே உங்களுக்கு கூலி அப்படின்றான். அப்படின்னா புரியுதுங்களா நம்மளுக்கு? நானே உங்களுக்கு கூலி தரேன்னா அல்லாஹுடைய கையால் நமக்கு கூலி வழங்கப்படுறது இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பா. அப்ப இவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த மாதத்தை மற்ற மாதங்களை போல நம்ம பார்க்காமல், மற்ற மாதங்களை போல மற்ற இந்த நேரங்களை செலவழிக்காம இபாதத்துகளுக்கு அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்பவுமே கணக்கிடணும், இப்பவுமே திட்டமிடணும். ரமலான்ல இந்தந்த நேரத்துல நம்முடைய உழைப்புக்கு இந்த நேரம், நன்மைகளுக்கு இவ்வளவு நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அந்த ரமலானுடைய காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதை போல இபாதத் செய்யறதுக்கு ரொம்ப சடைவுலாம் நமக்கு ஏற்படாது. ரொம்ப ஆர்வம் வரும். இருந்தாலும் கூட நம்முடைய கெட்ட நப்சு இருக்கு பாருங்க, போதும் 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 அப்படின்னு சொல்லும். அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு நம்மளால எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அத்துணை நன்மைகளையும் ஆர்வத்தோடும் இஹ்லாசியத்தோடும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய ஆரம்பித்தோம் என்றால் ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நம்ம ரமலான்ல பாக்குறோம்ல, பள்ளிவாசல்கள் நிரம்ப இருக்கும். ஃபஜ்ர் தொழுகையில, மக்ரிப் தொழுகையில எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பரக்கத்தான் இருப்பாங்க மக்கள். ஆனா ரமலான் முடிஞ்சு மறுநாள் பெருநாளைக்கே சுபஹானல்லாஹ், அந்த லுஹர் தொழுகை, அசர் தொழுகை எல்லாம் பள்ளிவாசல்ல பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்படித்தானே பாக்குறோம், ஒவ்வொரு வருஷமும் பாக்குறோம். நோன்பு முடிஞ்சு மறுநாள் பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு மறுநாள் அந்த அன்னைக்கு லுஹர் தொழுகை பாத்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அந்த பள்ளிவாசலே ரொம்ப வெறிச்சோடி போய் இருக்கும். அப்ப என்ன நினைக்கிறாங்க? ரமலான்ல மட்டும் இபாதத் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரமலான்ல மட்டும் தொழுகை இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம கிட்ட இந்த நோன்பின் மூலமா இதை எதிர்பார்க்கல. நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன இபாதத்துகளை ஆர்வத்தோடு செஞ்சோமோ அத்தனை இபாதத்துகளும் நோன்பு அல்லாத மற்ற காலகட்டங்கள்லையும் இருக்கு. இன்னைக்கு கூட ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி ஒன்று படிச்சேன். ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர், இலங்கையை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர். அவர் மனோ தத்துவ அந்த படிப்பையும் படிச்சிருக்கிறார். அவர் ஒரு அழகான ஒரு தகவலை பதிவு பண்ணார். அவர் ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்றாரு. அந்த ரிசர்ச்சினுடைய ஒரு முடிவுல சொல்றாரு, இந்த மனிதனுடைய மூளை இருக்குல்ல, மூளையை ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா 27 நாட்கள் பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மூளை பழக்கப்பட்டுருமா. எத்தனை நாள்? 27 நாட்கள் இந்த மனிதனுடைய மூளைக்கு ஒரு விஷயத்தை, ஒரு செயலை பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே பழகிடுமா. உதாரணமா தினமும் ஒரு 7 மணிக்கு டீ குடிக்கிற மாதிரி நமக்கு தேவை இருக்குதோ இல்லையோ, ஒரு 27 நாள் தொடர்ச்சியா 7 மணிக்கு போய் நம்ம போய் டீ குடிக்க வைக்கிறேன். 28வது நாள் நமக்கு டீ குடிக்கிற தேவை இருந்தாலும் இல்லாட்டாலும் 28வது நாள் எங்க போய் நிற்குமா? டீ குடிக்கிறதுக்காண்டி போய். இது மனிதனுடைய மூளையில அப்படி ஒரு செட்டப் இருக்குதான். தொடர்ச்சியா ஒரு 27 நாட்கள் ஒரு பயிற்சியை ஒரு மனிதன் பண்ணிட்டார்னா, ஒரு செயலை தொடர்ச்சியா பண்ணிட்டார்னா 28வது நாள் தன்னையும் அறியாம அவங்களுடைய கால்கள், கைகள், எண்ணங்கள் எல்லாமே எங்க போகுமா? அந்த செயலை செய்ய போகுமா. ஆனா அந்த 27 நாள் அந்த பயிற்சியை சரியா செய்யணும். அல்லாஹ் நமக்கு 30 நாள் எக்ஸ்ட்ரா 3 நாளா கூட தந்திருக்கான். இன்னும் 6 நோன்பு வச்சு 6 நோன்புலயே நமக்கு ஒரு பயிற்சியை தான். அப்போ மனோ தத்துவ ரீதியாக ஒரு 27 நாள் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை தொடர்ச்சியா செய்தார்னா அவர் அதுக்கு அடிமைப்பட்டுருவார். கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த கெட்ட பழக்கத்தை உளப்பூர்வமா செய்வாங்க, ஆசைப்பட்டு ரசிச்சு செய்வாங்க. இவன் குடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் எப்படி குடிக்கிறாங்க? ஒரு ஆர்வம். அந்த டைம் வந்துருச்சுனாவே கைகால் பதக்கம் வந்துடும். யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. அது என்ன காரணம்? பாவத்தை செய்யும் போது ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு சந்தோஷத்தோட செய்யறாரு. அதனால அதுக்கு அடிமையாயிடுறாங்க. இது பாவத்துக்கு மட்டும் இல்லை, தொழுகைக்கும் தான், நன்மைக்கும் தான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குர்ரத்து ஆயினி ஃபி ஸலாத் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? குர்ரத்து ஆயினி ஃபி ஸலாத். என்னுடைய கண் குளிர்ச்சி எங்க இருக்குதுன்னா தொழுகையில இருக்குதுன்னா. கண் குளிர்ச்சினா என்ன?
என்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்த சந்தோஷமே எங்கதான் இருக்கிறாங்க? தொழுகையில தான். நபி தோழர்களும் அப்படிதான் இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இறை நம்பிக்கையாளர்கள் பற்றி சொல்லும் பொழுது தொழுகை, அந்த இறை நம்பிக்கையாளர்கள் தொழுகையில நின்னாங்கன்னா தன்னையே மறந்துடுவாங்களாம், இந்த உலகத்தையே மறந்துடுவாங்களாம். என் ரப்போடு நான் பேசுறேன், என் ரப்ப நான் சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்களாம். புரியுதுங்க? அப்போ நன்மையான விஷயத்த, குறிப்பாக இந்த ரமலானுடைய காலகட்டங்கள்ல நன்மையை தொடர்ச்சியாக ஆர்வத்தோடு நாம் செய்தோம் என்றால் மற்ற 11 மாதங்கள்லையும் அந்த நன்மைகளை நாம் தொடர்ச்சியாக நாம் செய்வோம். இந்த ரமலானுடைய காலகட்டங்கள்ல பாவத்தை வெறுத்து நம்ம ஒதுக்கிட்டோன்னு வைங்களேன், மற்ற காலங்களே அந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஆக இந்த ரமலான் மாதத்தை நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக, நன்மைகளை ஆர்வத்தோடு விரும்பி செய்யக்கூடிய ஒரு மாதமாக, பாவங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஒரு பயிற்சி மாதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக நம்மிடத்தில் என்ன இறையச்சத்தை எதிர்பார்க்கிறானோ அந்த இறையச்சத்தை நிரப்பமாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை